வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. தலைப்பு: சினம் ஒரு சங்கிலி. நாள் ஜனவரி 10. ஒரு குடும்ப தலைவனுக்கு அடிக்கடி சினம் வருகிறதென்று வைத்துக் கொள்வோம். அவனது மனைவி, மக்கள், மனநிலைகள் அதனால் பாதிக்கப்படும். அவர்கள் சோகம் கப்பிய முகத்தினராவார்கள். அவர்களது மன வலிமை குன்றிப் போகும். தோல்வி மனப்பான்மை அவர்களிடத்தில் தோன்றும். மறைவாக தீங்கு செய்யும் குணமுடையவர்கள் ஆவார்கள். அவர்களும் சிடு மூஞ்சிகளானாலும் ஆவார்கள். எளிதில் சினம் வயப்படும் பலவீனத்தையும் அவர்கள் பெற்றுவிடுவார்கள். அம்மட்டோடு போகுமா? போகாது. சினம் ஒரு சங்கிலி போன்றது. தொற்று நோய் போன்றதென்றும் சொல்லலாம். ஒரு அதிகாரியின் வீட்டு குழந்தை அதன் தாயாருக்கு தன் பிடிவாத போக்கினால் கோபமூட்டுகிறது. அதன் விளைவினால் அந்த அம்மாள் தன் கணவனிடம் எரிந்து விழுகிறாள். அந்த அதிகாரி இந்த கோபத்துடன் தன் அலுவலகத்திற்கு சென்று தன் பணியாளரிடம் சிடுசிடுவென பேசுகிறார். மனம் புண்பட்ட பணியாளர் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் காரணமில்லாமல் கோபித்துக் கொள்கிறார். அந்த அம்மாள் உள்ள குமுளருடன் இருக்கும் சமயம் அவள் குழந்தை வந்து ஏதோ கொடுக்கும்படி அவளை நச்சரிக்கிறது. அவள் ஆத்திரம் தீர அந்த குழந்தையை அடித்து விடுகிறாள். இப்படி சினமானது சங்கிலி தொடர் போல சென்று பலருக்கு துன்பத்தை விளைவிக்கும். சினமானது பிறரை எவ்வாறு துன்புறுத்துகின்றன என்பதை பார்ப்போம். சொந்த மகன், மகள், வாழ்க்கை துணை என்று வைத்துக் கொள்வோம். சினம் எழும்போது அவர்கள் மனம் என்ன பாடுபடுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். பிறர் நம்மீது சினம் கொள்ளும்போது நம் மனம் எவ்வாறு நோகின்றது, வருந்துகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது போன்றே தானும் பிறர் மேல் நாம் கொள்ளும் சினம் அவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் என்று கண்டுகொண்டால், நம்மோடு ஒத்த உறவினர், நமக்கு நலம் செய்பவர்களை இப்படி வருந்த விடுவது நல்லதென்று என்பது தெளிவாகும். எனவே அதை தவிர்க்கத்தான் வேண்டும். அது மாத்திரமன்று, ஒருவர் மீது சினம் கொண்டால் அது அவமதிப்பும் கூட. ஒருவர் சினம் கொள்ளும்போது அவர்கள் படும் வருத்தம் ஒரு சாபமாகவே மாறுகிறது. இவற்றை எல்லாம் எண்ணி பார்க்கும்போது பிறரை எவ்வாறு சினம் பாதிக்கிறது என்பதை நன்றாக உங்களுக்கு தெரிய வரும். அருட்தந்தை. உங்களிடம் உள்ள சினத்தை தவிர்க்க அருகில் உள்ள மனவளக்கலை மற்றும் அறிவு திருக்கோவில்களுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன்.